Hello students, welcome to Hiba Max. 11th standard and 12th standard பசங்க தமிழ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ ஒரு சில பேருக்கு இன்னும் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வேளை எனக்கு இனிமேல் தான் நான் படிக்கவே போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முதல்ல ஒரு 4-5 பார்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டு அதில் 1 வேர்ட்ஸு. ஸோ எல்லா லெசனோட 1 வேர்ட்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 14லேருந்து ஒரு 10 1 வேர்ட்ஸ் நம்ம எழுதிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் மட்டும் 24 மார்க்ஸ் வருது நமக்கு. ஸோ அப்போ அந்த 24 மார்க்ஸுக்கான 2 மார்க்ஸ் எல்லா சாப்டர்லேருந்தும் எல்லா இயர்லேருந்தும் நீங்கள் படிச்சு இருக்கணும். அப்புறம் அணி வகையில் நீங்கள் 4 மார்க்கு எடுத்துடலாம் படிச்சிங்கன்னா. தமிழாக்கம் படிச்சிங்கன்னா ஒரு 4 மார்க் உங்களுக்கு வந்துடும். அண்ட் மனப்பாட பகுதி படிச்சிங்கன்னா 6 மார்க்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணாலே 52 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் அங்கே எங்கே மைனஸ் மார்க் வாங்கினாலும் நமக்கு எப்படியோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், இதெல்லாம் வாங்கினாலும் பாஸ் மார்க் வந்துடும் இல்லையா? ஸோ ரொம்ப கவலைப்படாதீங்க, எக்ஸாமுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ தைரியமாக படிங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கான பலன் என்னன்னு கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும், அதுக்கான மார்க்கும் நமக்கு கிடைச்சிடும். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இப்போ நிறைய சேனல்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதும். அண்ட் அதே மாதிரி 6 மார்க் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 3 கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும். அந்த 3 கொஷினில் நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ணியாவது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லா கொஷினையும் படிச்சிடுங்க. கதை எழுதலாம் நாங்கள் போக வேண்டாம், ஏன்னா யோசிச்சு நம்ம கதை எழுதும்போது நம்மளோட டைம் அது ரொம்பவே வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு எப்போவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால தான் மார்க் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே படிக்கும் போது நம்ம புக்கில் கை வச்சுட்டோ இல்லை ஒரு பென்சில் வச்சுட்டோ ஒரு பென் வச்சுட்டோ அந்த லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்கள் கண் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் கண் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்கள் மைண்டில் அதை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்போவுமே எப்படி திரும்ப படிப்போம், ஒரு பேராகிராஃப் இருக்கும், லைன் பை லைன்லாம் படிக்கவே மாட்டோம், வேர்ட் பை வேர்ட்லாம் பார்க்க மாட்டோம். அந்த கதை என்னன்னு தெரியும், அப்போது நம்ம ரேண்டமாக படிச்சுட்டு போயிடுவோம். அப்போ எந்த லைனில் அந்த வேர்ட் வருது, அதில் சின்னனா பெரியனா பிரச்சனை வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதே அதனால தான். லைன் பை லைன் நம்ம ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டோ நம்ம அதை படிக்கும்போது அந்த வேர்டு நம்ம கிளியராக கவனிப்போம். கண் அந்த இடத்த பார்க்கும், அதில் எந்த லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் படிக்கணும், வேர்ட் பை வேர்ட் படிக்கணும், சொல்லப்போனால் லெட்டர் பை லெட்டர் கூட படிக்கணும். ஏன்னா அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும், சின்னதா பெரியடா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரனால நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிப்பீங்க, சரிங்களா? உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள், 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அது 5 டைம்ஸ் எழுதும் போதே தப்பாக கூட எழுதுறவங்க இருக்காங்க, கரெக்டாக 5 வாட்டி எழுதி பார்க்கும்போதே தப்பாக எழுதுவாங்க. விச் மீன்ஸ் நம்ம அதை கவனிக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை கவனித்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த சேஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் 2 பேருக்கும் இது பொருந்தும், ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.